நவராத்திரிக்கு கொலுபொம்மை வாங்கலான்னு நாங்கள் போன இடம் தான் இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக இருக்கிற பிளேஸ் narpavi. யூஸ்வலாக எங்கள் ஊரில் தான் வாங்குவோம், பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் பார்க்க போயிருந்தோம். ஃபுல்லாக எங்களால் வீடியோ பெருசாக எடுக்க முடியல, ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும் போது சூப்பராகவே இருந்தது. ஒரு பொம்மையும் ஃபேஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிவன், பெருமாள் அந்த மாதிரிலாமே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் தாய் மூகாம்பிகையோட பொம்மையும் சூப்பராகவே இருந்தது. நிறைய வீடியோஸில் பார்த்து தான் அங்கே போயிருந்தோம். ஸோ இது ரொம்ப சூப்பராக தான் இருக்கும், ரீசனபிளாக இருக்கும்னு நினச்சிட்டு போயிருந்தோம். பட் விலை சூப்பர் டூப்பர் ஹை. மேபி சென்னையில் அந்த ரேட்டுக்கு தான் கிடைக்குமோ என்னமோ. ஆனால் ஃபினிஷிங் செமையாகவே இருந்தது. ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க ப்ராப்பராகவே காட்டல. நம்ம ஒரு வாட்டியும் ரேட்டு போய் கேட்குற மாதிரி இருந்தது. இது ஐ ஃபெல்ட் இட் இஸ் நாட் குட். ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எங்கள் கொலு பொம்மை ஷாப்பிங் வீடியோ தான். இங்கே நோட்டம் விட்டுட்டு ஆப்போசிட் ஷாப்பில் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக போயிருந்தோம். இங்கே நல்லாவே வெல்கம் பண்ணாங்க. மோஸ்ட்டாக ரேட்ஸ் எல்லாம் பொம்மையிலேயே ஒட்டியிருந்தாங்க. அண்ட் இவங்க சர்வீஸ் வாங்காதவங்களே வாங்க வச்சுருவாங்க. எங்களையுமே நிறையா வாங்க வச்சுட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உண்ணாமலையார் பிரைட் கலராக இருந்துச்சு. பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கிற மாதிரி இருந்தது. இந்த சிவன் ஸ்டாச்சு என்னோடய ஃபேவரட்டாகவே மாறிடுச்சு. செம்ம காம்னஸ் பார்க்குறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க மரத்தடி புள்ளியார் கும்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி பொம்மை வச்சுருந்தாங்க. இங்கே விநாயகர் வாகனத்துக்கெலாம் ABCD 1 2 3 சொல்லி தராராம். அப்படியே பொம்மையெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பொம்மையும் ஒரு நல்ல லெசன் நம்ம பசங்களுக்கு சொல்லித்தர மாதிரி இருந்தது. கோவிந்தா ஒரு மலைக்கு அடியில் படுத்துக்கிட்டு இருப்பார். சின்ன ஓட்டை மட்டும்தான் இருக்கும், அதாவது மலை மேலே ஒரு சின்ன ஓட்டை மட்டும்தான் இருக்கும். ஸோ டெய்லி ஒரே டைமுக்கு இந்த பசு வந்து தினைக்கும் போய் பால் வந்து சாமிக்கு வந்து ஊற்றுமா. ஆட்டோமேட்டிக்காக அங்கே போனோடனே பால் வந்து வருமா. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சின்ன வயசில் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு மூவியே இருக்குது. மீனாட்சி அம்மன் ஆண்டாள்னு செமையாக இருந்துச்சு. இங்கே பெருமாளோட சொர்க்கவாசல் திறக்கிற மாதிரி இதில் வைகுண்டத்தில் எப்படி பள்ளி கொண்டு இருப்பாரோ அந்த செட்டும் இருந்துச்சு. விவேகானந்தர் செட்டு, நரசிம்மர் செட்டு, களி, குரு பகவான், லக்ஷ்மி நிறையா இருந்தது. காஞ்சி காமாட்சியும் இருந்தது. பத்ரிநாதன் செட்டு இருந்தது. காமதேனு, பிரித்யங்கரா தேவி செட்டு எல்லாமே ஆக்சுவலாக பயங்கர விலை தான். எல்லாமே மேபி ரேட் எல்லாமே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சான்னு தெரில. பட் ஒரு செட்டுமே பயங்கர காஸ்ட்லி. 2000, 3000, 5000, 7000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. குட்டி ஆண்டாள் உட்கார்ந்துருக்க மாதிரி பார்வதி தேவி, காஞ்சி காமாட்சி, பாலாம்பிகா, சரஸ்வதி இது எல்லாமே பெரிய பொம்மையாக இருந்தது. இது எல்லாமே 2000 to 5000 ரேஞ்சுன்னு சொல்லியிருந்தாங்க, பேஸ்ட் ஆன் த சைஸ். இது பார்த்திங்கன்னா க்யூட்டாக இருந்துச்சு. பெருமாள் தேவி மடியில் படுக்கிற மாதிரி இதுவும் பயங்கர க்யூட்டாக இருந்துச்சு. கும்பகர்ணன் கொரட்டை விட்டு தூங்குற மாதிரி. அண்ட் அந்த ராவணன் வந்து ஆர்டர் பண்ணுவார்ல, ஸோ சொன்ன உடனே எல்லோரும் வந்து எழுப்பி விடுவாங்க. அவங்க காவலாளி, சின்ன பசங்க எல்லோரும் வந்து எழுப்பி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொம்மையும் இருந்தது. அதுவும் செமையாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி கதவை திறந்துட்டு விநாயகர் வர மாதிரியும் இருந்தது. கும்பகர்ணன் சின்ன சைஸு, அதுக்கடுத்த சைஸ் மீடியம் சைஸ்டு அண்ட் பெரிய சைஸு அந்த மாதிரியும் இருந்தது. அண்ட் குபேரன் கல்யாண சமையல் சாதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியும் இருந்தது. அது ஒரு செட்டு இருந்தது. ஆழ்வார் அண்ட் ஆஞ்சநேயர் செட்டும் இருந்தது. பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரி. இன்ஃபேக்ட் இந்த ஸ்டோரி தான் என் பையனுக்கு நான் அடிக்கடி சொல்கிற ஸ்டோரி. இதை பார்த்து தான் அவன் crocodileம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அஷ்டலக்ஷ்மி செட்டு, ஆண்டாள் கண்ணாடியில் பார்க்கும்போது பெருமாள் தெரியவார். ஸோ அவங்க எப்போல்லாம் கண்ணாடி பார்க்குறாங்களோ அப்போ பெருமாள் தெரிகிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தசாவதாரம் செட்டு. இது
பார்த்திங்கன்னா சூப்பர் செட்டு. பிரம்மன் கிட்ட நந்திகேஸ்வரர் வந்து கணக்கு எழுதி சொல்கிற மாதிரி ஒரு செட் இருந்தது. மும்மூர்த்திகள் இருக்கிற மாதிரி ஒரு செட்டு, லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதி 3 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு செட்டு, அப்புறம் கரகாட்டம் செட்டு, அப்புறம் டிஃப்ரெண்ட் அம்பாள் செட்டும் இருந்தது. எல்லாமே சூப்பர் ஃபினிஷிங்லேயும் இருந்தது. இதே மாதிரி தான் நற்பவியிலும் இருந்தது. பட் ஆனால் இவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பார்க்கல நான். பட் அதுலேயே கொஞ்சம் வேறு இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லாம் வித்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. பட் இருந்தாலும் ஷீரடி சாய்பாபா செட் வந்து சூப்பராகவே இருந்தது அங்கே அது வந்து என்னோடய ஃபேவரட். பட் ஆனால் காஸ்ட்டும் லைக் 9,000ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக பட்டுச்சு. அண்ட் இந்த மாதிரி குட்டி டாய்ஸும் 250, 350, 500 அந்த ரேஞ்சில் இருந்தது. இங்கே அட்லீஸ்ட் சில ஐட்டம்ஸ் வந்து ரீசனபிள் ரேட்டில் வாங்குற மாதிரி தான் இருந்தது. பட் பெருசாக நாங்கள் எதுவும் வாங்கிக்கல, ஏன்னா எங்கள் ஊரில் இதை விட சீப்பாக தான் இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி பெரிய ஷாப்பில் போய் வாங்குறத விட நம்ம ரோட் சைடில் வாங்குகிறோம். இந்த மயிலாப்பூர் கோயில் இருக்கு இல்லையா, அதை சுற்றி இருக்கிற குட்டி ஷாப்ஸ், ரோட் சைட் ஷாப்ஸில் வாங்கினாலே நீங்கள் பார்கெயின் பண்ணி நல்லாவே வாங்கலாம். இந்த பெரிய ஷாப்ஸ்லலாம் என்ன தான் நம்ம பார்கெயின் பண்ணாலும் ஒன்றும் குறைக்கலை. அது வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்திங்க மாதிரி தெரிஞ்சுது. எல்லாமே 5,000, 2,000 to 5,000 தான் இருந்தது. இன்ஃபேக்ட் நற்பவியில் வந்து ஒரு சின்ன கிருஷ்ணர் தான், ரொம்ப சின்ன கிருஷ்ணர், அதுவே அவங்க வந்து 2,500க்கு மேலே சொல்லியிருந்தாங்க. பட் மீடியம் சைஸ்டு, நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு பெரிய முருகரே வச்சுருக்கேன். அந்த முருகர் எல்லாமே நாங்கள் வந்து 800 within 1,000 தான் வாங்கியிருந்தேன். பட் இவங்க வந்து ரொம்ப காஸ்ட்லிங்கிற மாதிரி ஐ ஃபெல்ட். மேபி ரியாலிட்டி என்னன்னு தெரியல. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருந்தது. பார்த்திங்கன்னா சிவன் வந்து பார்வதி மடியில் படுத்து தூங்குற மாதிரி இருந்தது. இது ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருந்தது, ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி. அண்ட் இங்கே விநாயகர் அவரோட வாகனத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த தொங்குறது எல்லாமே 150, 100 அந்த ரேஞ்சு தான் சொல்லியிருந்தாங்க. வுட்டில் செஞ்சது வந்து 100 rupees அண்ட் இந்த மாதிரி மண்ணில் செஞ்சது வந்து 150 ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து ஒரு பண மூட்டையை வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்தது. அண்ட் இந்த மாதிரி வுட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு 350, 400 அந்த ரேஞ்சில் இருந்தது. லைக் 250 to 500 ரேஞ்சில் தான் இருந்தது. ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருந்தது. பட் ஆனால் இதெல்லாம் வுட், ஸோ ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியராக ரொம்ப சூப்பராகலாம் சொல்ல முடியல, அந்த மாதிரி இருந்தது. அண்ட் மண்ணில் செஞ்சது எல்லாமே சூப்பராகவே இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா காஞ்சி காமாட்சியோட அந்த செட்டு, சங்கராச்சாரியார், பெரியவர், அந்த மாதிரி ஒரு பெரிய செட் இருந்தது. அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, சூப்பராகவும் இருந்தது. முருகர் செட் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனால் எல்லாமே 7,000, 8,000, 9,000 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இதெல்லாம் ரொம்ப பெருசோ அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கம்மியாக இருந்தது. இதெல்லாம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பயங்கர விலையாக இருந்தது. இதெல்லாம் ரொம்ப பெரிய பொம்மையாக இருந்தது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கிருஷ்ணர் வந்து பாம்பு மேலே நிற்கிற மாதிரி, குருவாயூரப்பன், அந்த மாதிரி சத்யநாராயணன், அந்த மாதிரி எல்லாமே சூப்பராகவே இருந்தது. இதோட தெரிஞ்ச ரேட் எல்லாமே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணியிருக்கேன். இங்கேயும் சரி நற்பவிலையும் சரி ஆன்லைன் புக்கிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி வீடியோ காலில் கூட அவங்க எல்லா பொம்மையும் காட்டுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். பட் நீங்கள் மயிலாப்பூர் போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த குளத்தை சுற்றி இருக்கிற குட்டி கடைங்களாம் இருக்கும் இல்லையா, அங்கேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கேயும் நல்லா தான் இருக்குது அண்ட் ரீசனபிள் ரேட்டு, நீங்கள் பார்கெயின் பண்ணியும் வாங்கிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் ஒரு சின்ன டிப் என்னென்னா, கொலு டைமில் கொலுபொம்மை வாங்குறதுக்கு பதிலாக February மாதம் மாசி மகம் வரும் இல்லையா, அந்த டைமில் நிறைய கொலுபொம்மை வைப்பாங்க. அந்த டைமில் வாங்கினீங்கன்னா உண்மையிலேயே சீப்பாக இருக்கும். ஸோ இது வந்து யூஸ்வலாக நாங்கள் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறது. இப்போ வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் வாங்குவோம். ஆனால் வந்து ஃபெப் டைமில், அந்த மாசி மகம் டைமில் இன்னும் நல்லாவே இருக்கும். கலெக்ஷன்ஸும் நல்லாயிருக்கும், எல்லாம் சூப்பராகவும் இருக்கும். ஸோ அந்த டைமில் வாங்கினீங்கன்னா இன்னும் ரீசனபிள் ரேட்டு ரொம்ப கம்மியாகவே உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா துணியில் பண்ண பொம்மைங்க விற்கிறாங்க. இது ஃபுல்லாகவுமே துணியில் பண்ணது தான். அது எல்லாமே வந்து 750 ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க. 750 ரொம்ப ஹைட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 900 அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இது தான் வாங்கலான் இருந்தோம், அப்புறம் மனசு மாதிரி வேறு ஒன்று பொம்மை வாங்கியாச்சு. அண்டு மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டில் தான் இருந்தது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ராதே, கிருஷ்ணர் அந்த மாதிரி அண்ட் டான்ஸிங் டால்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. வந்து சிலிக்கானில் இருந்தது. அது இல்லாமல் ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. 1,500 அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். 2 செட்டு 1,500. அவ்வளோ தாங்க. எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்தாச்சு. நான் என்னென்ன வாங்கினேன்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.